குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கொஞ்சம் காமன் சென்டென்சஸ். சரியா? என்னென்னா நம்ம எப்படி பார்த்துட்டு வர்றோம்னா, இப்போது ஒரு டாபிக் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வித்தியாசமான டாபிக் போட்டு பார்த்துட்ருக்கோம். சரியா? ஒரு நாள் ஒரு வேர்டை வச்சு அது கூட ஒன்று ரெண்டு வேர்டு சேர்த்து ஏதாவது சென்டென்ஸ் உருவாக்குற மாதிரி பார்ப்போம். சரியா? அடுத்தால ஏதாவது ஒரு டாபிக், ஏதாவது ஒரு சமையல் ஒரு சாப்பாடு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் சென்டென்ஸ் பார்ப்போம். சரியா? அடுத்தால இந்த மாதிரி கொஞ்சம் பொதுச்சொற்கள், அதான் காமன் சென்டென்சஸ். சரியா? அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? என்னென்னா நமக்கு டெய்லி நடைமுறை வாழ்க்கையில் அன்றாடம் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி உள்ள கொஞ்சம் சென்டென்சஸ், முக்கியமான நல்ல சென்டென்ஸ் எல்லாமே. சரியா? சரி, இன்றைக்கி நம்ம அதில் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய முதல் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஏன் வீடு சிட்டியில் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? ஏன் வீடு நகரத்தில் இருக்குது. சரியா? ஏன் வீடு நகரத்தில் இருக்குது? மை ஹவுஸ் இஸ் இன் தி சிட்டி. மை ஹவுஸ் இஸ் இன் தி சிட்டி. என் வீடு நகரத்தில் இருக்குது. மேரா கர் ஷஹர் மே ஹை. சரியா? மேரா கர் ஷஹர் மே ஹை. என் வீடு நகரத்தில் இருக்குது. மை ஹவுஸ் இஸ் இன் தி சிட்டி. இதுக்கு என்ன அரபிக்? பெய்தி ஃபி அல் மதீனா. கரெக்டாக? பெய்தி ஃபி அல் மதீனா. ஓகே? பெய்த்தின்னா மை ஹவுஸ், பெய்த்தினா ஹவுஸ், பெய்த்தின்னா மை ஹவுஸ், ஃபி இன் அல் மதீனா தி சிட்டி. கரெக்டாக? மதீனானா சிட்டி, அல் மதீனான்னு சொன்னால் தி சிட்டி. அப்போ பெய்தி மை ஹவுஸ், ஃபி இன் அல் மதீனா தி சிட்டி. சரி, சொல்லும்போது மை ஹவுஸ் இஸ் இன் தி சிட்டி கரெக்டாக வருது. சரியா? என் வீடு நகரத்தில் இருக்குது. மேரா கர் ஷஹர் மே ஹை. கரெக்டாக? பெய்தி ஃபி அல் மதீனா. சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் என் வீடு இங்கேருந்து பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? என் வீடு இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது. மை ஹவுஸ் இஸ் நியர் ஃப்ரம் ஹியர். சரியா? என் வீடு இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது. மை ஹவுஸ் இஸ் நியர் ஃப்ரம் ஹியர். மேரா கர் யஹா சே நஸ்திக் ஹை. சரியா? மேரா கர் யஹா சே நஸ்திக் ஹை. என் வீடு இங்கேருந்து அருகில் உள்ளது. மை ஹவுஸ் இஸ் நியர் ஃப்ரம் ஹியர். இதுக்கு என்ன அரபிக்? பெய்தி கரீப் மின் ஹினா. கரெக்டாக? பெய்தி கரீப் மின் ஹினா. பெய்தி மை ஹவுஸ், பெய்த்தினா ஹவுஸ், பெய்த்தினா மை ஹவுஸ், கரீப் நியர். சரியா? மின் ஃப்ரம் ஹினா ஹியர். பெய்தி மை ஹவுஸ் கரீப் நியர், மின் ஃப்ரம் ஹினா ஹியர். அப்போ சேர்த்து சொல்லும்போது பெய்தி கரீப் மின் ஹினான்னு சொன்னால் மை ஹவுஸ் இஸ் நியர் ஃப்ரம் ஹியர். என் வீடு இங்கேருந்து அருகில் இருக்குது. மேரா கர் யஹா சே நஸ்திக் ஹை. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம். சரியா? இதை பற்றி உனக்கு எப்படி தெரிஞ்சுது? சரியா? இதை பற்றி உனக்கு எப்படி தெரிந்தது? பாஸ்ட் டென்ஸ். சரியா? ஹவு டிட் யூ நோ அபவுட் திஸ்? तुम्हें इसके बारे में कैसा पता चला? तुम्हें इसके बारे में कैसा पता चला? हाउ डिड यू नो अबाउट दिस? இதை பற்றி உனக்கு எப்படி தெரிஞ்சது? சரியா? இதுக்கு என்ன அரபிக்? கைஃப் தாரஃப்த் அன் ஹாதா. கைஃப் தாரஃப்த் அன் ஹாதா. கைஃப் ஹவு தாரஃப்த் டிட் யூ நோ அன் அபவுட் ஹாதா திஸ்? கைஃப் ஹவு தாரஃப்த் டிட் யூ நோ அன் அபவுட் ஹாதா திஸ். அப்போ சேர் சொல்லும்போது ஹவு டிட் யூ நோ அபவுட் திஸ் கரெக்டாக வருது. இதை பற்றி உனக்கு எப்படி தெரிஞ்சுது? சரியா? துமே இஸ்கே பாரிமே கைசா பத்தா சலா. கரெக்டாக? கைஃப் தாரஃப் அன் ஹாதா. ஓகே? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இதை செய்ய முயற்சி செய்யணும்னு சொல்கிறாரு. ஒரு ஆள் சொல்கிறார், ஒரு மேனேஜர் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு வேலையை பற்றி சொல்கிறார். சரியா? இதை செய்ய முயற்சி செய். ட்ரை டு டூ திஸ். इसको करने की कोशिश करो. इसको करने की कोशिश करो. ट्राई टू डू दिस. இதை செய்ய முயற்சி செய். இதுக்கு என்ன அரபி? ஹாவல் தஸ்ஸவி ஹாதா. சரியா? ஹாவல் தஸ்ஸவி ஹாதா. ஹாவல் ட்ரை, தஸ்ஸவி டு டூ, ஹாதா திஸ். கரெக்டா? ஹாவல் ட்ரை தஸ்ஸவி டு டூ, ஹாதா திஸ். அப்போ சேர் சொல்லும்போது ஹாவல் தஸ்ஸவி ஹாதான்னு சொன்னால் ட்ரை டு டூ திஸ். இதை செய்ய முயற்சி செய். இஸ்கோ கர்னேக்கி கோஷிஷ் கரோ. கரெக்டா? ஓகே, அடுத்தால ஒரு ஆள் நம்மகிட்ட கேட்குறதா வச்சுக்கோங்க. என்ன கேட்குறாருன்னா, உனக்கு துபாயில் என்ன வேலை? சரியா? அதான் துபாயில் நமக்கு என்ன வேலை, நம்ம ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்குறாரு. சரியா? துபாயில் உனக்கு என்ன வேலை? சரியா? வாட்ஸ் யுவர் ஜாப் இன் துபாய்? துபாய் மே துமாரா காம் கியா ஹை. துபாய் மே துமாரா காம் கியா ஹை. வாட்ஸ் யுவர் ஜாப் இன் துபாய்? உனக்கு துபாயில் என்ன வேலை? அதுக்கு என்ன அரபிக்? ஷூ ஷுக்லக் ஃபி துபாய். சரியா? ஷூ ஷுக்லக் ஃபி துபாய். ஷூ வாட்? ஷுகல்னா ஒர்க்கு, ஷுக்லக்னா யுவர் ஒர்க். அதான் யுவர் ஜாப். கரெக்டாக? யுவர் ஒர்க்குனாலும் யுவர் ஜாப்னாலும் ஒரே மீனிங் தான். அதான் ஷூ வாட் ஷுக்லக் யுவர் ஜாப் ஃபி இன் துபாய். துபாய். கரெக்டாக? அப்போ ஃபி ஷூ ஷுக்லக் ஃபி துபாய்ன்னு சொன்னால்
व्हाट्स योर जॉब इन दुबई, துபாயில் உனக்கு என்ன வேலை, दुबई में तुम्हारा काम क्या है, கரெக்டா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? கதவை மூடாதேன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது அரபிக்கில்? கதவை மூடாதே, டோன்ட் க்ளோஸ் தி டோர், தர்வாஸா பந்த் மத் கரோ, தர்வாஸா பந்த் மத் கரோ, டோன்ட் க்ளோஸ் தி டோர், கதவை மூடாதே. இதுக்கு என்ன அரபி? லா தஸ்கர் அல் பாப், சரியா? லா தஸ்கர் அல் பாப், ஓகே? அதான் லா தஸ்கர்னு சொன்னால், அதான் தஸ்கர்னா க்ளோஸ், லா தஸ்கர்னு சொன்னால் டோன்ட் க்ளோஸ். அல் பாப் தி டோர், பாப்னா டோர், அல் பாப்னு சொன்னால் தி டோர், கரெக்டா? அப்போ லா தஸ்கர் டோன்ட் க்ளோஸ் அல் பாப் தி டோர். அப்போ சேர் சொல்லும்போது லா தஸ்கர் அல் பாப்னு சொன்னால் டோன்ட் க்ளோஸ் தி டோர், தர்வாஸா பந்த் மத் கரோ, கதவை மூடாதே, கரெக்டா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, இப்போ இந்த கதவை மூடாது சொன்ன பிறகு அவன் என்ன பண்ணிட்டான், கதவை மூடிட்டான், சரியா? அப்போ கொஞ்சம் கோவத்தில் கேட்குறாரு, அந்த பையன்கிட்ட கேட்குறாரு ஒரு ஆள், சரியா? எப்படி கேட்குறாருன்னா, நீ ஏன் கதவை மூடின, நீ ஏன் கதவை மூடின, சரியா? Why did you close the door? तुमने दरवाज़ा क्यों बंद किया, तुमने दरवाज़ा क्यों बंद किया, Why did you close the door? கதவை ஏன் மூடின? இதுக்கு என்ன அரபிக்? லேஸ் சக்கர்த் அல்பாப், கரெக்டா? லேஸ் சக்கர்த் அல்பாப், சரியா? லேஸ் ஒய் சக்கர்த் டிட் யூ க்ளோஸ் அல்பாப் தி டோர், கரெக்டா? லேஸ் ஒய் சக்கர்த், அதான் பாஸ்ட் டென்ஸ், அதான் நம்ம சொல்கிறோம் டிட் யூ க்ளோஸ்னு சொல்கிறோம், சரியா? லேஸ் ஒய் சக்கர்த் டிட் யூ க்ளோஸ் அல்பாப் தி டோர். அப்போ சேர்த்தும்போது ஒய் டிட் யூ க்ளோஸ் தி டோர், கரெக்டா? தும்னே தர்வாஸா கியூ பந்த் கியா, கதவை ஏன் மூடின, கரெக்டா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு துணி கடையில் நம்ம ஃப்ரெண்டு கூட போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க, சரியா? ஒரு துணி கடைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போயிருக்கோம். அப்போ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம சொல்கிறதான் நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறோம்னா, எனக்கு இந்த நிறம் பிடிக்கலை, சரியா? எனக்கு இந்த நிறம் பிடிக்கலை, சரியா? ஐ டோன்ட் லைக் திஸ் கலர், मुझे ये रंग पसंद नहीं है, சரியா? मुझे ये रंग पसंद नहीं है, ஐ டோன்ட் லைக் திஸ் கலர், எனக்கு இந்த நிறம் பிடிக்கல. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? லா உஹிப் ஹாதா அல்லோன், கரெக்டா? லா உஹிப் ஹாதா அல்லோன். உஹிப்னு சொன்னால் ஐ லைக், லா உஹிப்னு சொன்னால் ஐ டோன்ட் லைக், ஹாதா திஸ், அல்லோன் கலர், இந்த கரெக்டா? லா உஹிப் ஐ டோன்ட் லைக், ஹாதா திஸ், அல்லோன் கலர். அப்போ சேர்த்து போது ஐ டோன்ட் லைக் திஸ் கலர் கரெக்டாக வருது, எனக்கு இந்த நிறம் பிடிக்கல, முஜே ஏ ரங் பசந்த் நகி ஹை, கரெக்டா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, நான் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்கிறோம், சரியா? நான் சந்தோஷமாக இல்லை, சரியா? ஐ எம் நாட் ஹாப்பி, மே குஷ் நஹி ஹூ, சரியா? மே குஷ் நஹி ஹூ, நான் சந்தோஷமாக இல்லை, ஐ எம் நாட் ஹாப்பி. இதுக்கு என்ன அரபிக்? அன முப் சாயித், கரெக்டா? இப்போ அன சாயிதுன்னு சொன்னால் ஐ எம் ஹாப்பி, சரியா? அனன் ஐ சாயித்னா ஹாப்பி. ஆனால் முப்பு சாயிதுன்னு சொன்னால் ஐ எம் நாட் ஹாப்பி, அந்த முப்பு தான் நாட், சரியா? அப்போ அன ஐ எம் முப் நாட் சாயித் ஹாப்பி. அப்போ சேர்த்தும்போது ஐ எம் நாட் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இல்லை, மே குஷ் நஹி ஹூ, கரெக்டா? ஆனால் முப்பு சாயித், ஓகே? சரி, சொல்லிட்டு அடுத்தாலும் என்ன சொல்கிறோம்னா, ஏன்னா என்னுடைய மனநிலை இன்னைக்கு சரியில்லை, சரியா? அதான் நான் இன்னைக்கு சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தால சொல்கிறான், ஏன்னா இன்று என் மனநிலை சரியில்லை, பிகாஸ் மை மூட் இஸ் நாட் குட் டுடே, क्योंकि आज मेरा मूड ठीक नहीं है, சரியா? क्योंकि आज मेरा मूड ठीक नहीं है, बिकॉज my mood is not good today, ஏன்னா இன்று என் மனநிலை சரியில்லை. இதுக்கு என்ன அரபி? ஆஷான் மசாஜி மூசைன் அல்யோம், சரியா? ஆஷான் மசாஜி மூசைன் அல்யோம். அஷான் பிகாஸ், மசாஜ்னா மூடு, மசாஜின்னு சொன்னால் மை மூடு, கரெக்டா? மூ நாட், ஜெயின் குட், அல்யோம் டுடே, கரெக்டா? அஷான் பிகாஸ் மசாஜி மை மூட், மூ நாட் ஜெயின் குட், அல்யோம் டுடே. அப்போ சேர்த்தும் போது அஷான் மசாஜி மூ ஜெயின் அல்யோம்னு சொன்னால், பிகாஸ் மை மூட் இஸ் நாட் குட் டுடே, क्योंकि आज मेरा मूड ठीक नहीं है, ஏன்னா இன்று என் மனநிலை சரியில்லை, ஓகே? சரி, அடுத்தால் நம்ம ஃப்ரெண்டு இப்போ நம்மகிட்ட கேட்குறதா வச்சுக்கோங்க, சரியா? இல்லைனா நம்ம இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க, எப்படினாலும் சரி. என்ன கேட்குறோம்னா, வேர் ஆர் யூ நவ், சரியா? நீ இப்போ எங்கே இருக்க, நீ இப்போ எங்கே இருக்க, வேர் ஆர் யூ நவ், தும் அபி கஹா ஹை, தும் அபி கஹா ஹை, வேர் ஆர் யூ நவ், நீ இப்போ எங்கே இருக்க. இதுக்கு என்ன அரபிக்? வைன் இன்த அல்ஹீன், கரெக்டா? வைன் இன்த அல்ஹீன், வைன் வேர் இன்த யூ அல்ஹீன் நவ், கரெக்டா? வைன் வேர் இன்த யூ அல்ஹீன் நவ். அப்போ சேர்த்தும்போது வேர் ஆர் யூ நவ் கரெக்டாக வருது, சரியா? தும் அபி கஹா ஹை, நீ இப்போ எங்கே இருக்க, ஓகே? அப்போ அதுக்கு ஆன்சர் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் துபாய் ஏர்போர்ட்டில் இருக்கேன், சரியா?
நான் துபாய் ஏர்पोர்ட்டில் இருக்கேன். ஐ எம் அட் துபாய் ஏர்पोர்ட். मैं दुबई एयरपोर्ट पर हूँ. சரியா? मैं दुबई एयरपोर्ट पर हूँ. ஐ எம் அட் துபாய் ஏர்போர்ட். நான் துபாய் ஏர்போர்ட்டில் இருக்கேன். சரியா? இதுக்கு என்ன அரபிக்? அன ஃபி மத்தார் துபாய். அன ஃபி மத்தார் துபாய். சரியா? அன ஃபி ஐ எம் அட் மத்தார் துபாய் துபாய் ஏர்போர்ட். சரியா? மத்தார்னா ஏர்போர்ட், துபாய்னா துபாய். கரெக்டா? அப்போ அன ஃபி ஐ ஆம் मत्तार एयरपोर्ट दुबई. दुबई अब क्या दुबई? आई एम एट दुबई एयरपोर्ट. मैं दुबई एयरपोर्ट पर हूँ. நான் துபாய் ஏர்போர்ட்டில் இருக்கேன். கரெக்டாக? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. ஒரு ஆள்கிட்ட நம்ம இப்போ ஒரு கொஞ்சம் பொருளை கொடுத்துட்டு அடுத்த ஆள் அந்த ஆள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா, இன்னும் வேணுமா, இன்னும் வேணுமா, டூ யூ வாண்ட் எக்ஸ்ட்ரா, அவர் சாஹியே கியா, அவர் சாஹியே கியா, இன்னும் வேணுமா, டூ யூ வாண்ட் எக்ஸ்ட்ரா. இதுக்கு என்ன அரபிக்? சரியா? துரித் ஜியாதா, துரித் ஜியாதா. சரியா? துரிதுன்னு சொன்னால் யூ வாண்ட், ஜியாதான்னா எக்ஸ்ட்ரா. சரியா? ஆனால் நம்ம லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் வர்றதுனால அது ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் சென்டென்ஸாக மாறுது. அதான் யூ வாண்ட் எக்ஸ்ட்ராங்கிறது டூ யூ வாண்ட் எக்ஸ்ட்ரான்னு மாறுது, கொஸ்டின் சென்டென்ஸாக மாறுது. சரியா? ஏன்னா லாஸ்ட்டில் கொஸ்டின் போட்டிருக்காங்களா, அது மட்டும் இல்லை, இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம சொல்லும்போது கொஞ்சம் கொஸ்டின் ஸ்டைலில் சொல்லணும். சரியா? துரித் ஜியாதா, துரித் ஜியாதா. சரியா? அப்போ துரித் ஜியாதான்னு சொன்னால் டூ யூ வாண்ட் எக்ஸ்ட்ரா, இன்னும் வேணுமா, அவர் சாஹியே கியா. ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, இந்த ஆளை உனக்கு தெரியுமான்னு கேட்குறோம். ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஆளை உனக்கு தெரியுமா, அது எப்படி கேட்குறது? சரியா? இந்த ஆளை உனக்கு தெரியுமா, डू यू नो दिस पर्सन, तुम इस आदमी को जानता क्या, तुम इस आदमी को जानता क्या, डू यू नो दिस पर्सन. இந்த ஆளை உனக்கு தெரியுமா, இது என்ன அரபிக்? சரியா? தாரஃப் ஹாதா அல் ஷக்ஸ், தாரஃப் ஹாதா அல் ஷக்ஸ், தாரஃப் யூ நோ, ஹாதா திஸ் அல் ஷக்ஸ் திஸ் பர்சன். கரெக்டா? தாரஃப் யூ நோ, ஹாதா திஸ் அல் ஷக்ஸ் பர்சன். கரெக்டா? அப்போ சேர் சொல்லும்போது தாரஃப் யூ நோ ஹாதா திஸ் அல் ஷக்ஸ் பர்சன். அப்போ சேர் சொல்லும்போது டூ யூ நோ திஸ் பர்சன், தும் இஸ் ஆத்மி को जानता क्या, இந்த ஆளை உனக்கு தெரியுமா, தாரஃப் ஹாதா அல் ஷக்ஸ். ஓகே. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம மேனேஜர் வந்து நம்மகிட்ட கோவத்தில் கேட்குற மாதிரி நினச்சிக்கோங்க. சரியா? என்ன கேட்குறாருன்னா, என்கிட்ட ஏன் சொல்லலை, என்கிட்ட ஏன் சொல்லலை, ஒய் டிடன்ட் யூ டெல் மீ, तुमने मुझे क्यों नहीं बताया, तुमने मुझे क्यों नहीं बताया, ஒய் डिडंट யூ டெல் மீ, என்கிட்ட ஏன் சொல்லலை. இதுக்கு என்ன அரபிக்? லேஷ் மா குல்த்லி, லேஷ் மா குல்த்லி, லேஷ் ஒய் மா குல்த் டிடன்ட் யூ டெல் லீ மீ. சரியா? லேஷ் ஒய் மா குல்த் டிடன்ட் யூ டெல் லீ மீ. அப்போ சேர் சொல்லும்போது லேஷ் மா குல்த்லின்னு சொன்னால் ஒய் டிடன்ட் யூ டெல் மீ. சரியா? तुमने मुझे क्यों नहीं बताया, நீ என்கிட்ட ஏன் சொல்லலை. சரி, இது சொல்லிட்டு அடுத்தால அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் அனுமதி இல்லாமல் செய்யாத. சரியா? ஏன் அனுமதி இல்லாமல் செய்யாத, டோன்ட் டூ வித்தவுட் மை பர்மிஷன், மேரா இஜாசத் கே பினா மத் கரோ. சரியா? மேரா இஜாசத் கே பினா மத் கரோ, டோன்ட் டூ வித்தவுட் மை பர்மிஷன், என் அனுமதி இல்லாமல் செய்யாத. இதுக்கு என்ன அரபிக்? லா தசவி பித்துன் இஸனி. சரியா? லா தசவி பித்துன் இஸனி. கரெக்டா? லா தசவி டோன்ட் டூ பித்துன் வித்தவுட் இஸனி மை பர்மிஷன். சரியா? இசன்னா பெர்மிஷன், இஸனின்னு சொன்னால் மை பெர்மிஷன். கரெக்டா? அப்போ லா தசவின்னு சொன்னால் அதான் தசவின்னு சொன்னால் யூ டூ, லா தசவின்னு சொன்னால் டோன்ட் டூ, பித்துன் வித்தவுட், இஸனி மை பெர்மிஷன். அப்போ லா தசவி பித்துன் இஸனின்னு சொன்னால் டோன்ட் டூ வித்தவுட் மை பெர்மிஷன், மேரா இஜாசத் கே பினா மத் கரோ, ஏன் அனுமதி இல்லாமல் செய்யாது. கரெக்டா? சரி, ஓகே. இன்றைக்கி நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? எல்லாமே நல்ல நல்ல இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸ். சரியா? ஓகே. ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.